தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்பாளர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தனது கணவர் சரத்குமாருடன் முனிப்பட்டி கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராதிகா மற்றும் சரத்குமாருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்து அவர்களுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தாமரை மலர்ந்தால் விருதுநகரும் மலரும் என்ற ராதிகா தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்து அழித்து விட்டார்கள் என குற்றம் சாட்டினார். எனவே தங்கையாக, தோழியாக, சித்தியாக நினைத்து தனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டினார். கூட்டத்தில் தொண்டர் கொடுத்த மலர் மாலையை சரத்குமார் ராதிகாவுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் அணிவித்தார். இந்த இடத்தை பார்த்து நாங்க நினைச்சோம், இப்படி எல்லாமா இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோ சுகாதாரம் பிள்ளைங்க எல்லாம் வளர்ற இடம், நீங்க வாழ்ற இடம் இப்படியெல்லாம் இருக்குன்னா நீங்க நாட்டோட நிலைமையை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் மாத்தி இந்த 2 பிரதான திராவிட கட்சிகளும் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் மாறணும். மாற்றத்துக்கான நேரம் ஏப்ரல் 19ஆம் தேதி. நீங்கள் என்னை உங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் சைதாப்பேட்டையில் திறந்த வாகனத்தில் சென்று உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு மாலை கொடுத்தும் சால்வை அணிவித்தும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு 7 முறை வந்தாலும் 70 முறை வந்தாலும் 700 முறை வந்து சாலை பேரணி நடத்தினாலும் எதுவும் நடக்காது என சவால் விடுத்தார். இந்த ஷோவும் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுபடாது. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு மண்ணில் எடுபடாது. 7 தடவை வந்தாலும் 70 தடவை வந்தாலும் 700 ரோட் ஷோக்கள் பண்ணாலும் அந்த கதையெல்லாம் இங்கே ஒன்றும் செல்லுபடியாகும். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுரு, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடன் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூளாங்குறிச்சி, வேளாநந்தல், பள்ளிப்பட்டு, பழைய சிறுவாங்கூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். கேரளா செண்டை மேளம் முழங்க அவர் வீடு வீடாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக அவர் அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் ராசா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழக அரசின் காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர், பெண்கள் மல்லிகைப்பூ வாங்குவதற்காகவும் நகர்ப்புறத்திற்கு சென்று தேநீர் அருந்தவும் மகளிர் இலவச பேருந்தை பயன்படுத்தும் அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளதாக பேசினார். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பே காணாமல் போய்விடும் என்ற அவர் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். திங்கட்கிழமை புளி சாதம், செவ்வாய்க்கிழமை தக்காளி சாதம், புதன்கிழமை எலுமிச்சை சாதம் நாக்கில் எச்சு. இந்த மகளிரை பாருங்க, மகளிர் காலையில ஒரு தடவை மல்லிகைப்பூ வாங்கணும்னா டவுன் பஸ். வீட்டுக்காரர் எங்கம்மா போறாரு, இருயா மல்லிகைப்பூ வாங்கிட்டு திரும்ப வர்றேன். சாயங்காலம் காத்தாட போய் ஒரு டீ, எல்லாம் ஃப்ரீ. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி கமுதி ஒன்றியத்திற்குட்பட்ட பேரையூர், கருங்குளம், கோட்டைமேடு ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக அறிவிக்கப்படும் என்றும் அதற்கான ஊதியம் 400 ரூபாயாக வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். அப்போது அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பால்குளம், கடையனோடை, தங்கையாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.